மேற்கு வங்க ஆசிரியர்கள் பணி நியமன ஊழல் தொடர்பான வழக்கை விசாரித்த கொல்கத்தா நீதிமன்றம் 2016ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் நியமன குழு செல்லாது என தீர்ப்பை வழங்கியுள்ளது. இதனால் அந்த குழு மூலம் தேர்வு செய்யப்பட்ட 24,000 பேரின் பணிகளும் ரத்தாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை நடந்த அரசு ஆசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடுகள் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கின் மீதான விசாரணை கடந்த மார்ச் 20ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் தீர்ப்புக்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் வழக்கில் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. அதன்படி சட்டவிரோதமாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத பள்ளி ஊழியர்கள் தாங்கள் இதுவரை பெற்ற சம்பளத்தை 4 வாரங்களுக்குள் திருப்பி அளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் விடைத்தாள்களையும் மறுமதிப்பீடு செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் முதலில் விசாரித்த கொல்கத்தா உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அபிஜித் கங்குலி தற்போது பாஜக சார்பில் மேற்கு வங்கத்தில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.